ஆமா, அத கழிச்சிருவோம். அது முடியுமா? பொய் சொல்லாம உண்மையை சொல்லு. முடியுமா? ஏன் முடியாது? அவெல்லாம் முழுசா 1 மாசம் கூட தாங்க மாட்டா. செஞ்சு காட்டுறோம். ஆமா, அதுதான் இப்ப ஒரே வழி. வேற வழியே இல்ல. இப்படியே ஏதாச்சும் சொல்லி என்னை ஏமாத்த பாத்தீங்க, அந்த ஜனனிய நான் கொன்னுடுவேன். கொலைகாரி ஆகாம இருக்கணும்னா அபார்ஷன் பண்ணிடுங்க. இல்ல, நான் கண்டிப்பா அவளை கொலை பண்ணிடுவேன். இங்க பாருங்க, ரம்யா சொன்னா அதை கண்டிப்பா செய்வா. அவ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகாம இருக்கணும்னா ஜனனி குழந்தை பெற்றுக்க கூடாது. என்னமா நீ ஜனனி? பாத்து வரக்கூடாதா? சாரி அங்கிள். இத பாரு ஜனனி, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. மாடிப்படி ஏறும் போது சரி, இறங்கும் போது சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். சிவா, உட்கார வைப்பா. வா உட்கார், வா பாத்து உட்காருமா. உட்கார். ஒண்ணு இல்லம்மா. கால்ல ஏதாவது அடிபட்டுச்சா? இல்ல இல்ல, எதுவும் இல்ல. விட்டா மாமா அப்படியே தலையில தூக்கி வச்சு ஆடுவார் போல இருக்கு. நடக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்குன்னு பாக்கலாம். பாத்து நட, பாத்து நில்லு, பாத்து உக்காருன்னு. அப்பப்பா காதுல கூசுது. சிவா, பாத்துக்கப்பா. ஆமாப்பா, ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. ஜனனி. பாட்டி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி. ஜனனி, உடம்ப பத்திரமா பாத்துக்க. நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும். ராசு, ஆள் அனுப்பி அந்த வைத்தியக்கார கிழவிய கொஞ்சம் அழைச்சிட்டு வர சொல்றியா? வைத்தியக்காரமா எதுக்காக வரணும்? என்னதான் ஸ்கேன் பண்ணாலும் என்னால அதை ஒத்துக்க முடியல. வைத்தியக்கார கிழவி நாடி புடிச்சு கணிச்சு சொன்னாதான் நான் நம்புவேன். யாரையாவது அனுப்பி அழைச்சிட்டு வர சொல்றியா? சரிமா. ஜனனி, இந்தாமா குடி. அத்தை, அதான் டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல, அதுவும் ஸ்கேன் பண்ணியே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இப்போ வைத்திய பாட்டி? அவங்க ஆசைக்கு வந்து பாத்துட்டு போறாங்க. உனக்கு என்னம்மா? நீ பேசாம இரு. அம்மா, நாடி புடிச்சு பார்த்தா கரெக்டா சொல்லிடுவாங்களா? இப்ப தெரியதானே போகுது. அப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போன விஷயத்தெல்லாம் சொல்லாம பாட்டிய கூட்டிட்டு வர சொல்லுங்க. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். உங்க டெஸ்ட் எல்லாம் அவங்க கிட்ட எடுபடாது. அவங்க ரொம்ப சரியா சொல்லுவாங்க. பிரசவ காலத்தை கூட துல்லியமா சொல்லுவாங்க. சிவா, ஜனனி சாப்பிடறதுக்கு முன்னாடி நாடி பார்த்துட்டா நல்லது. ஹலோ, ஹலோ, உங்களை தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும். பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? அந்த வைத்திய பாட்டி இங்க வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? வரக்கூடாது. அவங்க வராம இருக்கிறது தான் நல்லது. ஹெல்ப் பண்ணுவீங்களா? வைத்திய பாட்டி வரக்கூடாதா? என்ன காரணம்? அவங்க முதல்ல ஏன் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லு. ஏதாவது பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணணும். நான் எதுக்காக பண்ணணும்? உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு நான் எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்? ஏன், என் ஹஸ்பண்ட் சிவாவை உங்களுக்கு பிடிக்கும் தானே? அவரு சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? சோ நீங்க எனக்காகவும் சிவாவுக்காகவும் இந்த ஒரு ஹெல்ப்ப பண்ணுங்க.
அப்படி நீங்க பண்ணீங்கன்னா நான் ஹாப்பி. ஜனனி, பொய்யான சந்தோஷம் என்னைக்குமே நிலைக்காது. அந்த மாதிரி இருக்கும், ஆனா போயிடும். ஜனனி, ஏய், இங்கதான் இருக்கியா? இந்த குடி. ஏய், எனி இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன்ல இருக்கீங்களா? குழந்தைய பத்தி தான். ஆமா, குழந்தைத்தனமான ஒரு டிஸ்கஷன். ஜனனி, இந்த குடி. குடி. துளசி கிட்ட ஜூஸ் தான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்களே ஜில்லுன்னு ஜூஸ் கொடுத்துட்டீங்க. சிவா, துளசி கிட்ட இன்னொரு உதவி கேட்டிருக்கேன், செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க சொன்னா கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா நீங்கன்னா அவங்களுக்கு தனி பிரியம். லூசு மாதிரி பேசாத. நிஜம்தான் சிவா, நீங்க சொன்னா அப்ஜெக்ஷனே இல்ல. எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சரி, என்ன விஷயம்? சொல்றேன், ஆனா இப்ப சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன். நான் கேட்டத எனக்காக துளசி பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க. பாரு ஜனனி, நல்ல விஷயமா இருந்தா அதை நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. துளசியே செய்வாங்க. நான் இல்லை, அது யாருமே சொல்ல தேவையில்லை. அவங்களே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. என்ன நடக்கணுமோ அது நடக்கும். சரியா? ஏதாவது யோசிக்காம சீக்கிரம் குடிச்சிட்டு வா போலாம். வைத்திய பாட்டி ஆன் தி வே, இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. உன் நாடிய புடிச்சு உன் ஹிஸ்டரியே சொல்ல போறாங்க. நீ நல்லா சிக்க போற ஜனனி.